வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி எல்லோரும் புளிக்காய்ச்சல் கேட்டேல, கோவில் பிரசாதம் அதான் பண்ண போகிறேன். இப்போ என்னென்னு நான் காமிச்சிடுறேன், அதுக்கப்புறமா நான் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். முதல்ல இது 20 கிராம் மிளகா, இது தனியா 40 கிராம், இது 20 கிராம், இது அரை ஸ்பூன், இது அரை ஸ்பூன். அதாவது இது வெந்தயம், இது மிளகு. திருப்பி சொல்கிறேன், 20 கிராம் குண்டு மிளகா, 40 கிராம் தனியா, 20 கிராம் கடலைப்பருப்பு, பெங்கால் கிராம், வெந்தயம், ஃபெனுக்ரிக் சீட்ஸ் அரை ஸ்பூன். ஏன்னா நிறையா பேர் கூட அப்படியே இங்கிலீஷ்லேயும் சொல்லிவிடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கணும். பெப்பர் ஆஃப் ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன், இவ்வளோ தான். இதை நம்ம வறுக்கணும். வறுத்த பிறகு என்ன பண்ணணுன்னு அடுத்ததான் நான் சொல்கிறேன், சரிங்களா? என்ன எல்லோரும் பிரண்டை குழம்பும் பண்ணி சாப்பிட்டுட்டு பிரமாதமாக வந்திருக்குன்னு சொன்னீங்களே, அதனால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்மளோட இதை ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் ஒன்று காமிக்கிறேன். நீங்கள் இப்போ நான் இந்த இதில் ஒன்று சொல்கிறேன், போய் அந்த வீடியோவை பாருங்கள். அதாவது நான் கருப்பு கவுனி வச்சு ஒரு பருப்பு பொடி பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை போய் எல்லோரும் பாருங்கள். ஏன்னா அது ஆக்சுவலாக கருப்பு கவுனி எந்த வகையிலையாவது உடம்புல சேர்த்துக்கலாம். இல்லை அந்த பொடி பண்ணி வச்சுட்டு காயிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு நல்லது. ஆக்சுவலாக என்ன மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தாலும் அது சரியாயிடும். அதனால கருப்பு கவுனி அரிசியை வச்சு நான் பருப்பு பொடி பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை போய் பாருங்கள். அது நான் ப்ரிப்பேர் பண்ணியும் சேல்ஸ் பண்ணுறேன். அது அப்புறமா கடைசியில் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பாண்ட்லி வச்சிட்டோம், சரியா? இப்போ க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காமிக்கிட்டோமா எது போடுறேன்னு. ஒரு ட்ராப் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், சரிங்களா? நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கடலைப்பருப்பை முதல்ல தள்ளுறோம். அது ஒரு 2 நிமிஷம் வெந்த பிறகு இதெல்லாம் தள்ளிக்கலாம். இப்போ பருப்பு ஒரு பாதி வெந்துடுத்து. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தனியா எடுத்து வச்ச மிளகா, மிளகு, வெந்தயம் எல்லாத்தையும் போட்டுட்டு பொறுமையாக சிம்மில் தான் நீங்கள் வறுக்கணும். எதாக இருந்தாலுமே சிம்மில் வறுத்தா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வரும். அதனால் சிம்மில் கைவிடாமல் வறுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஒரு பக்கம் செவந்து ஒரு பக்கம் வேகாமல் வறுபடாமல் அப்படிலாம் இருக்காது. அதனால் எப்போவுமே பொறுமையாக சிம்மில் வச்சு கைவிடாமல் கலரின்னு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வாசனை நன்னா இருக்கும், அந்த வறுபட்டதும் அந்த பதம் நன்னா இருக்கும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு சமையலில். அரைக்கும் போது என்ன பண்ணணும், இதை பொடி பண்ணும்போது இந்த காம்பெல்லாம் எடுத்துடணும், சரிங்களா? சரி, நன்னா வறுத்த பிறகு காமிக்கட்டுமா உங்களுக்கு? வாசனை நல்லா வந்துடுதுல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை அப்படியே தட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடணும், சரிங்களா? அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், இங்கே பாருங்கள், பெருங்காயம் கொஞ்சம் வறுத்துக்கணும். இன்னுமே 2 போடணும். இவ்வளோ பெருங்காயம் தேவைப்படும். இதை நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு வறுத்துக்கணும். சப்போஸ் உங்களுக்கு பொடியாக தான் நாங்கள் பெருங்காயம் வச்சுருக்கோம் அப்படின்னா, கடைசியில் குழம்பெல்லாம் நான் காமிப்பேன்ல, அந்த கடைசியில் போட்டால் போகும், சரிங்களா? கட்டி பெருங்காயமாக இருந்தால் இப்போ அது வாசனை கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சிட்டு அரைக்கும்போது இதையும் சேர்த்து அரைச்சிடணும், சரிங்களா? இப்போது நம்ம வறுத்துட்டோமா, அது அப்புறம் பொடி பண்ணிடலாம். அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு தான் பொடி பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாண்டியில் இங்கே பாருங்கள், நல்லெண்ணெய் தான் விடணும் இதுக்கு புளிக்காய்ச்சலுக்கு. அதனால் ஒரு எவ்வளோ விட்ருக்கேன்னா, ஒரு 70 கிராம் விட்ருப்பேன் நான். இது ஏன்னா கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே நிறக்க சாப்பிட்லாம். 2 நாள் நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்லாம், கெடவே கிடாது. ஆனால் புளிக்காய்ச்சலுக்கு நல்ல காம்பினேஷன் என்னென்னா உருளைக்கிழங்கு தான், இல்லைனா வாழைக்காய் பண்ணலாம். வாழைக்காவும் வறுவல் மாதிரி தான் பண்ணணும். கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறோம்ல, ரொம்ப எண்ணெயில் அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டாம். ஆனால் ஷாலோ ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி கூட நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு. ஆனால் அப்பளம் வடம் எல்லாம் செம்மையாக இருக்கும்.
இதில் மோர் மிளகா கூட போடலாம் 2. இந்த எண்ணெய் இப்போ எண்ணெய் காஞ்சோடனே கடுகு மிளகா போடுறோம்ல, மோர் மிளகா இருந்தால் 2 மோர் மிளகா போட்டால் கூட அது ஒரு தனி டேஸ்ட்டு, ஒரு வாசனை வரும். கடுகு போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போது கடுகு வெடிச்சுட்டா இதுக்கு நிறையா பருப்பு போடணும். இங்கே பாருங்கள், ஒரு கைப்பிடி பருப்பு, கடலப்பருப்பு, ஒரு கைப்பிடி பருப்பு, இந்த பாருங்கள் இவ்வளோ பருப்பு, உளுத்தம் பருப்பு நிறக்க போடணும். பருப்பு மாத்திரம், அப்போ தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதோட இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 மிளகா அப்படியே போட்டிருக்கேன். அந்த எண்ணெயில் அது வறுபடணும். அது மாத்திரம் இல்லாமல் பாருங்கள், வேர்க்கடலை அதையும் அப்படியே போட்டுடணும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை அதையும் போட்டுடணும். சரிங்களா? எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுக்கணும். அப்படியே சிம்மில் வச்சுருங்க, ஏன்னா தீஞ்சிடுத்துனா நல்லா இருக்காது. சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணும். அந்த வாய்க்கு அந்த பருப்பு வரணும். அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் மிளகு பொடி வறுத்து வச்சுக்கணும். சாதம் பிசையும் போது இந்த மாதிரி மிளகு பொடி பாருங்கள், மிளகு பொடி வறுத்து வச்சுக்கணும். சாதம் பிசையும் போது இந்த மிளகு பொடியை போட்டு 1 ஸ்பூன் தூவி பிசையணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ இது நல்லா மொறுன்னு ஆகட்டும். அதுக்குள்ளே நான் பாருங்கள், கிட்டத்தட்ட புளியை நல்லா இப்படி கரைச்சி வச்சுக்கணும் கெட்டியாக. சரிங்களா? இவ்வளோ புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த புளியை நம்ம நல்லா கெட்டியாக கரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி விடக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ வெந்நீர் தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் வச்சுட்டு பண்ணுறதுக்கு முன்னாடியே வெந்நீரில் நல்லா ஒரு 1.5 டம்ளர் வெந்நீரை வச்சு ஊற வச்சிடணும். பருப்பு பாருங்கள், இப்படி நல்லா வெந்து சலன்னு சத்தம் கேட்குது பாருங்கள். கேட்குதா? அந்த மாதிரி மொறுன்னு ஆன பிறகு நம்ம என்ன பண்ணணும், இந்த புளியை அப்படியே கொட்டிடணும். இப்போ நம்மளுக்கு புளியை கெட்டியாக கரைச்சிருக்கோம் பாருங்கள். எப்படி கரைச்சிருக்கோம் பாருங்கள், அவ்வளோ கெட்டியாக கரைச்சிருக்கோம். நான் க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன், இந்த உப்பெல்லாம் போட்டுட்டு. சரிங்களா? பாருங்கள், உப்பு எவ்வளோ போடுறேன் பாருங்கள், அவ்வளோ உப்பு போடணும். அப்புறம் மஞ்சப்பொடி சும்மா ஒரு சிட்டிக்கை தான் உங்களுக்கு சீரகம் போடணும். சீரகம் ரொம்ப போடக்கூடாது. இதுக்கு சீரகமே போட வேண்டாம். ஆனால் நான் சீரகம் நல்லா வாசனை கொடுக்குன்றதுனால சும்மா ஒரு ட்ராப் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இந்த புளிக்காய்ச்சல் அப்படியே கோவில் பிரசாதம் மாதிரி இருக்கும். இன்னொரு மெத்தட் கூட உங்களுக்கு நான் சிம்பிளாக உடனே பண்ணணும், வெளில போய்ட்டு வந்தோம் சாப்பிட்ணுன்னா, கொஞ்சம் வெந்நீரில் கொஞ்சமாக புளி, 4 பேருக்குன்னா ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு ஒரு 4 மிளகாவோட ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு இதே மாதிரி எண்ணெய், கடுகு, எல்லா பருப்பும் போட்டு கருவேப்பிலை போட்டு இந்த அரைச்சதை கொட்டி கொஞ்சம் பெருங்காயம் போட்டு உப்பை போட்டுட்டு, ஏன்னா அதான் மிளகா போட்டோம், உப்பு போட்டு அப்படியே இது பண்ணி கொதிக்க விட்டு கொஞ்சம் வெல்லம் போட்டு எடுத்துட்டிங்கன்னா சிம்பிள் புளிக்காய்ச்சல். அது இப்போ நம்ம அர்ஜெண்ட்டாக வெளியில் போயிட்டு வரோம், இல்லை உடனே லஞ்சு கட்டணும் குழந்தைகளுக்கு அப்படின்னா, ஒன்றுமே இல்லை முடியல அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி சிம்பிளாக பண்ணலாம். சரிங்களா? இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். சரிங்களா? நம்ம போய் நான் என்ன பண்ணுறேன், இதை நல்லா கொதிக்கட்டும், இதை போய் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். சரிங்களா? ரொம்ப போர் அடிச்சிட்டேன்னா என்ன பண்ணுறது, இப்போ போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நாளை எனர்ஜியாக பேசுகிறேன் நான் உங்களோட. சரியா? ஓகே. பாருங்கள், நம்மளோட புளிக்காய்ச்சல் ரொம்ப நல்லா கொதிச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டோமா, ஒரு 10 நிமிஷம் அது அந்த கெட்டியாக எடுத்து, அதே சேம் டைமில் உங்களுக்கு அந்த புளியோட அந்த ரா ஸ்மெல் போயிடும். இதை நம்ம உள்ளே போட போகிறோம். சரிங்களா? வறுத்து எடுத்துன்னு வந்ததை பொடி பண்ணி எடுத்துன்னு வந்தேன்னா அதை இந்த புளிக்காய்ச்சலில் நம்ம போட்டுறோம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அது நல்லா கெட்டியாகிடும். இந்த புளிக்காய்ச்சல் உங்களுக்கு இப்போ வர புரட்டாசி மாதம் இல்லையா, நம்ம பெருமாளுக்கு புளியஞ்சாதம்னா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த புளியஞ்சாதம் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ணி வச்சுட்டா 2-3 நாள் ஆனாலும் கெடாது. புளியஞ்சாதம் காத்தால் பண்ணிவிட்டு பெருமாளுக்கு
பிரசாதமாக நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறமா இல்லாமல் இந்த ஒரு 2 நிமிஷத்தில் இப்போ புளிக்காய்ச்சல் ஆகிடும், கெட்டியாகிடும். இந்த பாருங்கள் இவ்வளோ கெட்டியாகிடுது பாருங்கள். அதை போட்டோடனே இன்னும் கெட்டியாகிடும். ஆனால் நீங்கள் வந்து இது ரொம்ப எக்கச்சக்கமாக போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டு சாதம் போட்டு கிளறி பார்க்கணும். ஏன்னா இது வந்து புளியெலாம் கெட்டியாக ஊற்றிருக்கோமா, கொஞ்சம் இவ்வளோ சாத்துக்கே இவ்வளோண்டு போட்டாலே போதும், அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் என்ன பண்ணணும், நம்ம இது போட்டோடனேயுமே கெட்டியாகிடும். இந்த பொடி போட்டோடனேயே நம்ம என்ன பண்ணணும், எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு, நல்லெண்ணெய் ஆக்சுவலாக மிதக்கணும். அப்போ தான் அது எத்தனை நாள் ஆனாலும் அந்த புளிக்காய்ச்சல் கெடாது. ஒரு இதில் ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம வெளியிலேயே கூட வச்சுக்கலாம். ஆனால் எண்ணெய் மேலே மிதக்கணும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். பிரசாதம் மாதிரி இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது. நான் இந்த புளிக்காய்ச்சல் வந்து இப்போ புரட்டாசி மாதன்றதுனால நம்ம பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு இருக்கட்டும்னு பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை தானே நான் போட்டேன். நீங்கள் வெளியில் நம்ம சாப்பிட்ற வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை வாங்கினா தோலை எடுத்துட்டு கடைசியில் புளிக்காய்ச்சல் ஆன உடனே போட்டுக்கோங்க. அப்போ அது இன்னும் நல்லாயிருக்கும். சரிங்களா? நான் இது பச்சை வேர்க்கடலை இருந்ததுனால எண்ணெயில் போட்டேன். நீங்கள் வந்து அந்த வேர்க்கடலை வாங்கினா நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு முரத்தில் இது பண்ணிவிட்டு அதை கடைசியில் இப்போ புளிக்காய்ச்சல் இறக்க போகிறோம் பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் போட்டு இறக்கிட்டா நம்மளோட புளிக்காய்ச்சல் வந்து ரெடி ஆகிடும். நிறையா பருப்பெல்லாம் நிறையா போட்டதுனால உங்களுக்கு அங்கங்கே பருப்பு வரும், நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு அவ்வளோ பருப்பு வேண்டான்னா பருப்பு நான் போட்ட அளவில் பாதியோ இல்லை காலோ போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிக்கும், அதோடு சரியாயிடும். நான் உங்ககிட்ட ஒன்று படித்தேன், அதை நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அப்பாவை பற்றி ஒன்று சொல்லணுன்ட்டு எனக்கு. ஏன்னா எங்கள் அப்பா இருந்த வரைக்கும் எங்கள் அப்பாவோட அருமை தெரியல. அம்மா குழந்தைய பெற்றெடுக்கிறா, அப்பா 25 வருஷம் மார்பிளையும் தோல்லையும் போட்டு வளர்க்குறாரு. ஆனால் அப்பா இம்பார்ட்டன்ஸ் இருக்கா? அம்மா தான் முன்னாடி நிற்கிறா, அப்பா பின்னாடி தான். அம்மாவுக்கு நிறைய புடவை இருக்கும், அப்பா ஒரு 4-5 ட்ரெஸ் தான் வச்சுருப்பார், போவார் வருவார். ஆனால் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்க்கு அப்பா கொடுக்கறதில்ல, அம்மா மேலே தான் பாசமாக இருக்கும். ஒரு ஃபோன் பண்ணால் கூட பாருங்கள், அம்மா கிட்ட தான் ஃபோன் பண்ணி முதல்ல பேசுகிறோம், அப்புறம் தான் அப்பா கிட்ட. அப்பா வந்து நம்மளுக்கு ஒரு முதுகெலும்பாக நமக்காக உழைக்கிறாரு, தன்னோட சுக துக்கத்தை மறந்துடுறாரு, அப்படியே ஃபேமிலின்னு உழைக்கிறான். அம்மா வீட்டில் உழைக்கிறாங்க, இருந்தாலும் அம்மா பிடிச்சதை சமைக்கிறோம் நம்ம. அப்பா என்ன போட்டாலும் சாப்பிட்றாரு, ஒன்றுமே இல்லையா ஒரு ஊறுகாய் சின்ன கூட தொட்டும் சாப்பிட்றாரு, ஒரு ஸ்லிப்பர் கூட பழைய ஸ்லிப்பர் போட்டுன்னு போகிறோம். இப்படி அப்பாவை ஏன் நம்ம பின்னுக்கு தள்ளியிருக்கோம் அப்படின்னும் போது நிஜமாகவே எனக்கு அந்த படித்ததில் ஒரு வலி வந்தது. ஆமாம், நம்ம அப்பாவை வந்து செகண்ட்ரியாக தான் வைக்கிறோம், அம்மாவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா வயசானா கூட பாருங்கள், நீ அம்மாவையும் அப்பாவையும் வச்சுக்கோடானா அம்மா வந்து உதவி செய்வா, வயசான காலத்தில் ஏதாவது பண்ணுவா எங்களுக்கு, அப்பா என்னத்துக்கு அப்படின்னு சொல்கிற காலமாக இருக்குது. அதனால் நான் கொடுவேன். அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து நம்ம யாருக்கும் வரக்கூடாது. அப்பாவும் அம்மாவும் ஒஸ்தி தான், 2 பேருமே ஒஸ்தி தான். அதனால் அம்மாவுக்கு என்ன அன்பு காமிக்கிறோமோ அதே அன்பு அப்பாட்ட காமிக்கணும். ஏன்னா இருக்கும்போது அவளோட அருமை தெரியாது, போன பிறகு தான் அவளை நினச்சி நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். அதனால் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக நல்லா பார்த்துக்கோங்க பெரியவாளை. ஏன்னா அந்த வலி வந்து அவளுக்கு இருக்கும், நம்ம ஒய்ஃப்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கறது இல்லையே அப்படின்னு ஒவ்வொரு அப்பாவுக்கும் இருக்கும். அதை என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது என்னோட விருப்பம்தான் அது. அதனால் நான் உங்ககிட்ட திணிக்கிறேன் நீங்கள் நினைக்க வேண்டாம். எனக்கு படித்ததில் மனசு கொஞ்சம் வலிச்சது, அதனால் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்துட்டேன். வாங்க, நம்மளோட புளிக்காய்ச்சல் ரெடியாக எடுத்து இப்போ வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். க்ளோஸ்அப்பில் காமிக்கட்டுமா? ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். நம்மளோட புளிக்காய்ச்சல் ரொம்ப சூப்பராக ரெடியாக எடுத்து 1 வாரம் ஆனாலும் கெடாது உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் சாத்தில் வந்து இப்படி கொஞ்சமாக எடுத்து போட்டு கிளறி பார்த்துட்டு அப்புறமா சாப்பிட்ணும். கடைசியாக நம்ம கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வெல்லம் போடணும், அப்போ தான் இந்த புளிக்காய்ச்சல் வந்து ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இவ்வளோ வெல்லம் போட்டுக்கோங்க கடைசியாக. அவ்வளோதான், நம்மளோட புளிக்காய்ச்சல் ரெடியாக எடுத்து இது பிசையும் போது நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த மிளகு பொடியை சுட சாத்தில் மிளகு பொடியும் கொஞ்சம் நல்லெண்ணெயும் ஊற்றிட்டு இதை போட்டு பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான், நம்ம சுவையான கோவில் பிரசாதம் புளிக்காய்ச்சல் ரெடியாக எடுத்து இதை தலைமையில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா ஒரு பாட்டில்லையோ ஒரு பாத்திரத்துலையோ போட்டு எத்தனை நாள் ஆனாலும் 15 நாள் ஆனாலும் கெடாது. அந்த அளவுக்கு நீங்கள் மேலே எண்ணெய் மிதக்கணும். இந்த கொஞ்சம் ஆனவுடனே அவ்வளோதான், இது ஆகிடுத்து. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வந்து தெரியறது பாருங்கள், அப்படியே வருது பாருங்கள். அவ்வளோதான், நம்ம புளிக்காய்ச்சல் ரெடியாக எடுத்து. இதை பாருங்கள், இது ஆறின சாதம் தான். கொஞ்சமாக அப்படியே போட்டு கிளறேன் நான். கொஞ்சம் போட்டாலே பாருங்கள் ஃபுல்லாக வந்துடும் அது. சரிங்களா? இதில் வந்து லைட்டாக சுட சாதத்தில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஆறின சாதம். இது மேலே வந்து நீங்கள் கொஞ்சமாக கடைசியாக சூடாக இருக்கும்போதே சாத்தில் இங்கே பாருங்கள் இப்படி மிளகு பொடி அப்படி தூவிடணும். அவ்வளோதான், அந்த டேஸ்ட்டு தான். இந்த சுட சாத்தில் மிளகு பொடி தூவி கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு புளிக்காய்ச்சலை விட்டு இப்படி பிசையணும். அவ்வளோதான், நம்மளோட சாதம் ரெடி ஆகிடுது. இப்போது நம்மளோட புளிக்காய்ச்சல் சூப்பராக ரெடி ஆகிடுதா? நீங்கள் இதை ஒரு வாரம் கூட வச்சுக்கலான்னு சொல்லிட்டேன்னா இப்போ வர சனிக்கிழமைக்கு பெருமாளுக்கு பிரசாதமாக பண்ணி போட்டுடுங்க. அப்புறம் யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு பெல் வரும், அதை டச் பண்ணிங்கன்னா நான் போடுற எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நிறையா பேர் கேட்குறாங்க, நாங்கள் 2-3 வீடியோ மிஸ் பண்ணிட்டோம், லிங்க்கு கொடுங்க அப்படின்னு. அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் மேலே டாப்பில் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் வரும், அதை டச் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கமெண்ட்டு மாத்திரம் கொடுக்க மறந்துடாதீங்க. ஏன்னா எனக்கு கமெண்ட்டு கொடுக்கும்போது நான் உங்களோட அப்படியே இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷம்லாம் நான் வந்து வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. எவ்வளோ காசு கொடுத்தாலும் அதை வாங்க முடியாது. அவ்வளோ சந்தோஷம். அதாவது நம்ம வீட்டில் இருந்து நான் ஆக்சுவலாக வந்து நான் ஒரு நர்சரி அண்ட் ப்ரைமரி ஸ்கூல் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் போக முடியலன்னு க்ளோஸ் பண்ணிட்டேன். என்னடா அது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ எனக்கு அப்போ குழந்தையில இப்போ கூட வந்து பசங்க வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறாங்க, எக்ஸாம் இருக்குன்னா பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம்தான். அது ஒரு பெரிய சந்தோஷம்தான், ஒரு நல்ல குழந்தையை உருவாக்குறோன்ற சந்தோஷம். அதை விட இப்போ இன்னும் ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச இந்த ஐட்டம்ஸ்லாம் போடுறோம், இவ்வளோ பேர் நம்மளை பாராட்டுறான்னு போது அது இன்னும் பெரிய சந்தோஷம். ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவையும் கவனிச்சுட்டு நான் இதை பண்ணுறேன் இல்லை, அப்போ எனக்கு வந்து இன்னும் ரெட்டிப்பு சந்தோஷமாகிடுது. அதை விட்டுட்டாலும் பகவான் நமக்கு இன்னொரு வழியில் நம்ம எல்லாரோடையும் ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம் அப்படின்ற திருப்தியோடு உங்களுக்கு நான் எப்பவும் போல் ஒரு பை சொல்லிவிட்டு எல்லாரும் சந்தோஷமாக சௌக்கியமாக இருப்போம், ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.